நல்ல ஒரு நேரங்காலங்கள் இப்பத்தான் வருது. பிடிச்சுக்குங்க. கடகராசியில கஷ்டப்பட்ட தொழில் செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும். கோயில் அர்ச்சகரா இருந்தா கூட அந்த அர்ச்சகருக்கு உண்டான மதிப்பு மரியாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இனிமே தான் உங்களுக்கு மதிப்பு எல்லாம் இருக்கு. 2026க்கு முன்ன வரைக்கும் கடகராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி, காசு பணம் விரயத்தை பத்தி கணக்கு வராது. ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, சொத்து சுகம் சேர்க்கணும், ஃபியூச்சரை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய நேரம் இனிமே தான். நீங்க உத்தியோகம் முயற்சி செய்தாலோ, நீங்க செய்யற உத்தியோகத்துல 4 திசையும் 4 நாளும் 8 திசையில இருந்தே உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய நேரம் இந்த 2026க்கு மேல இருக்கு. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள, அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது.
ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். கடகராசி. கடகராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் பாக்கிய சனியா வர்றாரு. 2026க்கு முன்ன வரைக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனியில செத்து சின்ன பின்னமா இருந்தீங்க. இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேரு, அவமானம். பல குடும்பங்கள் பிரிஞ்சு இருந்து பல குடும்பத்துல பல தொந்தரவுகள் நடந்திருக்கக்கூடிய தருணம், கடனாளியா மாற்றிருக்கக்கூடிய தருணமும் கடகராசிக்கு தான் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு பெண்களுடைய படிப்பறிவு இந்த வருஷம் தெளிவா இருக்க போகுது. பண்புள்ள ஒரு வேலை வாய்ப்புல சேரக்கூடிய ஒரு தருணங்களும் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கடகராசியில பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க டாக்டரேட் ஆக போறீங்க. லா படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க பெரிய அட்வொகேட் ஆக போறீங்க. கலைத்துறையில பிரகாசிக்கணும், கலைத்துறையில மேன்மை அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த 2.5 வருஷத்துல தாங்க நீங்க டாப்பு. காசு பணம் விரயத்தை பத்தி கணக்கு வராது. ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, சொத்து சுகம் சேர்க்கணும், ஃபியூச்சரை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய நேரம் இனிமே தான். இந்த அஷ்டம சனியில போன 2026க்கு முன்ன வரைக்கும் கடகராசிகளுடைய அப்பாங்களுக்கும் தாய்க்கும் ஆகாது. உடல் நலக்குறைவு, பல பேர் மரணம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நிறையவே இருக்கு. இந்த கடகராசியில உள்ள கடகராசிக்காரர்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு அவமானமும் அவப்பேரையும் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கல்யாண காட்சிகள் நடந்திருக்கும், ஆனா உங்களுடைய ஒபினியன் இல்லாம நடந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. கடகராசிக்காரங்க பல பேர் மதம் விட்டு மதம் மாறின ஒரு நட்பே காதலாகி கூட போகக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் தாங்கன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு நேரங்காலங்கள் இப்பத்தான் வருது, பிடிச்சுக்குங்க. கடகராசியில கஷ்டப்பட்ட தொழில் செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும். கோயில் அர்ச்சகரா இருந்தா கூட அந்த அர்ச்சகருக்கு உண்டான மதிப்பு மரியாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இனிமே தான் உங்களுக்கு மதிப்பு எல்லாம் இருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மையா வரக்கூடிய ஒரு நேரம் இந்த 2026. 2026க்கு முன்ன வரைக்கும் கடகராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி, கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சர்ஜரி வரணும், மருத்துவ விரயங்கள் ஆகணும். இல்லைன்னா கடகராசியில ஆணா இருந்தா மனைவிக்கு துரோகம் பண்ணணும், இல்லைன்னா கடனாளியா ஆகணும். இப்படி ஒரு இன்ஸ்டன்ட கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்திருக்கும். கடகராசி பெண்ணா இருந்திருந்தா கூட இதே பிரச்சனைகள் தான். எங்கேயாவது ஏமாறணும், யாரையும் ஏமாத்த மாட்டீங்க, ஏமாந்துருவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு வரப்போகுது. குரு கடாட்சியங்கள் வரக்கூடிய தருணம் வருது. கடகராசி 2026 இந்த 2.5 வருஷம் மேன்மையா வரப்போகுதுங்க. நோய் வந்தா கூட 3 நாள் தான். சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் 2026க்கு முன்னே இருக்கும். ஆனா அந்த சட்ட சிக்கல் வராது. உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடம்பு உங்களுடைய பக்குவப்படுத்துங்க, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை வாழ்றதுக்குத்தான் ஒரு முறை அப்படிங்கக்கூடிய கான்செப்டை தெளிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்காக வாழுங்க. உங்க மேல நம்பிக்கையும் பாத்திரமா யார் வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கையோட வாழுங்க.
கடகராசியில ஆணா இருந்தா உங்க மனைவி மக்களோட சேர்ந்து வாழுங்க. கடகராசியில பெண்ணா இருந்தா உங்க கணவர் பிள்ளைங்களோட அனுசரிச்சு போய் வாழுங்க. நீங்க உத்தியோகம் முயற்சி செய்தாலோ, நீங்க செய்யற உத்தியோகத்துல 4 திசையும் 4 நாளும் 8 திசையில இருந்தே உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய நேரம் இந்த 2026க்கு மேல இருக்கு. நிலையான மன நிம்மதியும் தானமும் தியானமும் மேற்கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை முறையா புடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. செத்து பொழைக்கணும் கடகராசிக்காரங்க. உங்களுக்கு ஏவல் சூனியமே செய்வாங்க. உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த 2026 எப்படி இருக்கும், எனக்கு இத்தனை வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு பிராயச்சித்தம் இல்லாம இருக்கு, அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டு உங்க ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. நீங்க உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் உங்க முன்னோரையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்படையக்கூடிய தருணம் உண்டு. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வரன் பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க, எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.